பரிசுத்தவான்களாகிய நீதிமான்களின் வாழ்க்கையில் நடந்த அல்லது நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சோகம், அந்த ஒரு தனிமை, தோல்வி, அவமானம், துக்கம், நோய், வறுமை, ஏமாற்றம், இதை குறித்து அதிகமாக வேதனைப்படுறீங்களா, துக்கப்படுறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபை பெற்ற அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றவர், 13 நிருபங்களை எழுதியவர், சபைகளுக்கு ஆலோசனை சொன்னவர், 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர். 2 கொரிந்தியர் 12:7 சொல்றாரு, அவருக்கே சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அதை விலக்கும்படி 3 முறை அவர் வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் தங்கும்படி நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் இனிமேல் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவோம், துக்கப்படாமல் பிரியப்படுவோம். என் நீதிமொழிகள் 11:31 சொல்லுது, நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படுமே, பாவத்திற்கு ஏற்ற தண்டனை, நீதிக்கு ஏற்ற ரிவார்ட். கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் தங்கும்படி நம்முடைய பலவீனங்களில் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா.